கத்திரிக்காய், பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் குருவை அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வெந்தவுடனே நம்ம கடைஞ்சி அப்படி தாளித்து விட்டுட்டா கொஞ்சமாக காரத்துக்கு 2 மிளகா கிள்ளி போட்டு தான் கடைஞ்சாலும் கடையலாம், இல்லை 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கடைஞ்சாலும் கடையலாம். உப்பு போட்டு தாளித்து வச்சுட்டா நம்ம பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக எம்மியாக ஒரு சிம்பிளான குஸ்து ரெடி ஆகிடுங்க. வாங்க பார்க்கலாம். இது வேக வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. பெருங்காயம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன். எப்பயுமே பருப்பு சேர்த்தா பெருங்காயம் சேர்க்கணும். இது வெந்தவுடனே நம்ம தாளிச்சிட்டோம்னா நம்முடைய குஸ்து சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுங்க. மூடி வெயிட் போட்டு வச்சிடலாம். வெந்துகிட்டே இருக்கட்டும். வெந்தவுடனே நம்ம மேஷ் பண்ணி தாளித்து விட்டுருலாம். தாளித்து விட்டுருலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, குஸ்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்ச உடனே சேர்த்து கடைஞ்சி விட்டுட்டோம்னா குஸ்து ரெடி. பொங்கலுக்கு எம்மியாக இருக்கும். எப்பயுமே அந்த காலத்துலேருந்து பொங்கலுக்கு குஸ்து தான் பண்ணுவாங்க. ஒரு தேங்காய் சட்னி பண்ணுவாங்க, சாம்பார் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி குஸ்து பண்ணுறோம். நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதை கடைஞ்சி விட்டு அதில் ஜாயின் பண்ணி 2 கொதி கொதிச்சோடனே மசாலா ஸ்மெல் போனோடனே குஸ்து ரெடி. பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. பாசிப்பருப்பும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து போச்சு. இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா காரம் போட்டு கொதிச்சுட்ருக்கு தாளிச்சு விட்டு. இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம குஸ்து ரெடி. அருமையான கத்திரிக்காய் குஸ்து பொங்கலுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எம்மியாக சாப்பிட வேண்டியது தான். நல்லா கொதிச்சோடனே இறக்கிடலாம். குஸ்து சூப்பராக எம்மியாக பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மாதிரி